வணக்கம் நண்பர்களே. மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். தியானத்தின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோனுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனல் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி, நீங்கள் முறையாக தியானம் செய்யும்போது தியானம் நிகழாமல் போவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்ற தலைப்பில் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஓஷோனுடைய செய்தியும் என்னுடைய அனுபவத்தையும் முன்னிட்டு இந்த வீடியோ இருக்கும். அதனால் முழுமையாக பாருங்கள். 3 காரணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரணத்தில் முதல் காரணமாக இருக்கக்கூடிய செய்தி இதுதான். இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதாவது உங்களது ஆன்மீக பாதையை தேர்வு செய்வது எப்படி அப்படின்ற தலைப்பில் வெளியான வீடியோவை நீங்கள் பாருங்கள். இதில் தான் ஓஷோ முக்கியமான செய்தியாக குறிப்பிடக்கூடியது, 50% மக்கள் மட்டும்தான் தியானத்தின் பாதையை பின்பற்றி தியானத்தை அவர்களுடைய அனுபவமாக ஆக்கி கொள்ள முடியும், தியானத்தினுடைய மலர்ச்சியாக மலரும் அப்படின்னு ஓஷோ குறிப்பிடுகிறார். மீதி 50% மக்கள் அன்பின் பாதை, பக்தியின் பாதையின் மூலமாக ஞான நிலை அடைய முடியும் அப்படின்னு ஓஷோ குறிப்பிடுகிறார். ஆக 50% மக்கள் மட்டும்தான் தியானத்தினுடைய பாதையை பின்பற்றக்கூடிய இயல்பை உடையவராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த வீடியோவில். ஆக உங்களுடைய இயல்பு இப்பொழுது அன்பின் பாதையாக இருக்கும்போது, பக்தியின் பாதையாக இருக்கும்போது, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தியான யுத்தியை செய்யும்போது அந்த தியான யுத்தியினுடைய மலர்ச்சியாக தியானம் என்பது நிகழாது. அதை நன்றாக புரிந்து கொள்ளணும். அதற்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய புரிந்து கொள்ளுதல் ஏற்படும். ஏனென்றால் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னுடைய இயல்பு அன்பினுடைய இயல்பாக இருக்கிறது, பக்தியின் இயல்பாக இருக்கிறது. நான் ஒரு 20 வருட காலமாக ஒரு 1997-98 காலகட்டத்தில் இருந்தே ஓஷோனுடைய புத்தகத்தை நான் படித்து வருகிறேன். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக நான் தியானத்தை பின்பற்றி ஒரு முயற்சி செய்து பார்த்தேன். பல இடத்துக்கு தியான யுத்தியை பயின்று வந்தேன். ஆனால் ஓஷோ குறிப்பிடக்கூடிய அந்த தியானத்தினுடைய மலர்ச்சி, தியானத்தினுடைய அனுபவம் எனக்கு ஏற்படவே இல்லை. அப்பொழுது ஓஷோனுடைய புத்தகத்தை முழுமையாக ஆழ்ந்து படிக்கும்போது அதில் இந்த விஷயத்தை தான் வந்தது. அதாவது உங்களுடைய இயல்பு ஆண்மையின் இயல்பு, இந்த ஜென்னின் இயல்பு அப்படின்னு சொல்லுவார். அந்த இயல்பு இருக்கும்போது மட்டும்தான் ஒருவர் தியான யுத்தியை பின்பற்றி தியானம் நிகழும், இல்லை என்றால் நிகழாது. அடுத்ததாக பெண்மையின் இயல்பு, பக்தியின் இயல்பு, அன்பின் இயல்பு உடையவருக்கு அன்பினுடைய மலர்ச்சியாகத்தான் தியானம் நிகழும். அவர் ஒரு குறிப்பிட்ட தியான யுத்தியை பின்பற்றி அதனால் அதனுடைய மலர்ச்சியாக தியானம் நிகழாது அப்படின்னு ஓஷோ குறிப்பிடுகிறார். இந்த செய்தி தான் ரொம்ப அடிப்படையான செய்தி. எனக்கு பல காலமாக தியானம் நிகழாமல் இருந்தது. அதற்கான காரணத்தை ஓஷோனுடைய புத்தகத்தை ஆழ்ந்து படிக்கும்போது, முழுமையாக படிக்கும்போது இதை நான் புரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு என்னுடைய இயல்பை நான் உணர்ந்து கொண்டு அதாவது அன்பின் இயல்பு அப்படின்னு உணரும்போது என்னுடைய ஆன்மீக பாதை வேகமாக வளர்ச்சி அடைந்தது. முழுமையாக ஒரு வேகமான பாய்ச்சலுக்கு உண்டானது அப்படின்றது தான் உண்மை. அப்பொழுது தான் என்னுடைய உண்மையான யாத்திரையே துவங்கியது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வரைக்கும் ஒரு படகு கடற்கரையில் கட்டப்பட்ட ஒரு கயிற்றை போன்று அசையாமல் அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளவு துடுப்பு போட்டாலுமே அது அசையாமல் அங்கேயே தான் இருக்கும், பயணத்தை துவங்காது அப்படின்றத என்னால் உணர முடிந்தது. என்னுடைய இயல்பை உணர்ந்து கொண்டு நான் அந்த முயற்சியை செய்யும்போது என்னுடைய ஆன்மீக பாதை என்பது அப்பொழுது தான் உண்மையாகவே துவங்கியது. அதற்கு முன்பாக நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், தியானத்திற்கு உண்டான முயற்சி நான் பண்ணி பார்த்தேன். எனக்கு தியான அனுபவமே ஏற்படலை. என்னுடைய இயல்பை உணர்ந்து கொள்ளும்போது என்னுடைய ஆன்மீக பாதையாக இருக்கிறது, பக்தியின் பாதையாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கும்போது முழுமையாக அதற்கு அன்புக்கு சமர்ப்பணம் செய்யும்போது என்னுடைய பாதை பயணம் துவங்கியது. ஆக உங்களுக்கும் உங்களுடைய இயல்பை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய இயல்பு ஆண்மையின் இயல்பாக இருந்தால் மட்டும்தான் ஒரு தியான யுத்தியை பின்பற்றி தியானம் நிகழும் அப்படின்றதான் அடிப்படையான செய்தி, முதன்மையான செய்தி. அன்பின் இயல்பாக இருந்தால், பக்தியின் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட தியான யுத்தியை செய்யும்போது அவருக்கு தியானம் நிகழாது, அந்த தியான யுத்தியின் மூலமாக தியானம் நிகழாது அப்படின்றதான் முதல் காரணமாக இருக்கக்கூடிய செய்தி. இரண்டாவது காரணமாக இருக்கக்கூடிய செய்தியை பற்றி நம்ம பார்ப்போம். காதலில் இருந்து விழிப்புணர்வு அப்படின்ற தலைப்பில் வெளியான செய்தியில் ஓஷோ முக்கியமான செய்தியை பேசியிருக்கிறார். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆன்ம வளர்ச்சிக்கு காதல் அவசியம் தேவைப்படுகிறது. இதில் ஒருவருடைய ஆன்மீக யாத்திரை துவங்கும்போது காதல் அனுபவம் ஏற்பட வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏனென்றால் காதல் என்பது உங்களுடைய ஆத்மாவில் ஒரு படிநிலை மாற்றத்தையும் ஒரு பண்புநிலை உயர்வையும் அளிக்கக்கூடிய தன்மையை அளிக்கிறது இந்த காதல் அனுபவம். அதனால் காதலுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஆன்மீக யாத்திரை துவங்காது. அவர் தியானம் செய்யும்போது அந்த தியான அனுபவம் ஏற்படாது அப்படின்றத ஓஷோ இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல பாருங்கள், தியானத்தின் ஆனந்தம் காதலர்களுக்கு மட்டுமே தெரியும். ஏன் காதலர்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒருவருடைய இயல்பு ஆண்மையின் இயல்பாக இருக்கிறது. ஆனால் அவர் காதலுக்கு எதிராக இருக்கிறார், அன்புக்கு எதிராக இருக்கிறார் என்னும்போது அவர் ஒரு தியான யுத்தியை பின்பற்றி செய்யும்போது அவருக்கு தியானம் நிகழாது. இதுதான் ஆதாரபூர்வமான செய்தி. தியானத்தின் ஆனந்தம் காதலர்களுக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா தியானத்தில் உங்களுடைய மனம் கழிந்த நிலையில் ஆனந்தம் என்பது ஏற்படுகிறது. இறைவனுடைய சிறு தரிசனத்தை நீங்கள் அந்த தியானத்தில் நீங்கள் உணர முடியும், ஆனந்தத்தை உணர முடியும். ஆனால் காதல் அனுபவம் இல்லாத போது ஒருவர் தியான யுத்தியை பின்பற்றும் போது அந்த தியானம் நிகழ்வதற்கு இந்த காதலுடைய அனுபவம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் தடையாக இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியத்துவமுடைய செய்தி. அடுத்த செய்தியை நான் படித்து காட்டுகிறேன். இந்த அண்டர்லைன் பண்ண அந்த வார்த்தையை பாருங்கள். தியானத்தின் சிறு பகுதி தரிசனம் காதல் மூலமே பெற முடியும். இதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா அந்த காதல் மூலமாக ஒரு பண்பு நிலை மாற்றத்தை உங்களுடைய ஆத்மாவில் ஏற்படும் போது மட்டும்தான், அந்த பண்பு நிலையான மாற்றத்தை அடைந்த ஆத்மா மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட தியான யுத்தியை பின்பற்றும் போது தியானம் நிகழும். அந்த குறிப்பிட்ட பண்பு நிலை மாற்றம் அடையாத ஆத்மாக்கள் தியானத்தை செய்யும்போது தியான யுத்தியை பின்பற்றும் போது தியானம் நிகழாது. இந்த செய்தியை உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் பாருங்கள். காதலுக்காக உயிரியே தியாகம் செய்ய தயாராக இருந்தால் நீங்கள் பெறுவது மகத்தானதாக இருக்கும். காதல் உங்களை உள்நோக்கி திருப்பிவிடும். தியானத்தின் எதிரொலிப்பை அது காட்டும். பாருங்கள், தியானத்தினுடைய எதிரொலிப்பை காட்டக்கூடிய சக்தி இந்த காதலுக்கு இருக்கிறது. தியானத்தின் சிறு பகுதி தரிசனம் காதல் மூலமே பெற முடியும். அப்புறம் அதை முழுசாக பார்க்கும் பெருந்தவிப்பு உங்களுக்கு எழும். கொஞ்சமாக பார்ப்பதல்ல, முழுசாய். அந்த பரவச நிலையில் நிரந்தரமாக என்றென்றும் நிலைத்திருக்க ஆசையிலும். காதல் தான் தியானத்தின் ருசியை காட்டித்தரக்கூடியது. உங்களுக்கு காதலினுடைய தன்மையில் தியானத்தினுடைய ருசியை அந்த காதல் என்பது வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அந்த காதலுக்கு. ஆக உங்களுடைய வாழ்வில் காதல் அனுபவம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தியான யுத்தியை செய்யும்போது அந்த தியானம் நிகழாமல் போவதற்குண்டான தடையாகவே இது இருக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது காரணமாக இருக்கிறது தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அதை பற்றி நான் பேசுகிறேன். குரு. உங்களுடைய வாழ்வில் ஓஷோ குருவாக இருக்கலாம், அல்லது புத்தர் குருவாக இருக்கலாம், அல்லது மகாவீரர் குருவாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஞானமடைந்த ஒருவர் குருவாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஒரு குரு உங்களுடைய வாழ்வில் வந்த பிறகு மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய தியான யுத்தி தியானத்திற்கு அழைத்து செல்லும். இல்லை என்றால் அது தியானத்தை அழைத்து செல்லாது. நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் உண்மையாக நேர்மையாக முயற்சி செய்தாலும் உங்களுக்கு தியானம் நிகழாது. இதை வலியுறுத்தி ஓஷோ பேசின செய்தி தான் இதில் இருக்குது. அதை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா குரு சீடன் சேனலில் இந்த வீடியோ இருக்குது. இதை நீங்கள் போய் பாருங்கள். அப்பொழுது தான் இந்த குருவுக்கும் சீடனுக்கும் உண்டான பந்தம் எந்த இடத்துல ஏற்படுகிறது, தியானத்தினுடைய நிகழ்வுக்கு குருவினுடைய பங்களிப்பு எதுவாக இருக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த வீடியோவை பாருங்கள். குரு என்பவர் சீடரிடம் கடவுள் சேரும் கடைசி வடிவம். இது குரு சீடன் சேனலில் வெளியான வீடியோவாக இருக்கிறது. இதையும் நீங்கள் போய் பாருங்கள். அப்போது தான் குருவினுடைய முக்கியத்துவம் என்ன, ஒரு தியானம் செய்யக்கூடிய நபருக்கு, தியான யுத்தியை பின்பற்றி தியானம் செய்யக்கூடிய நபருக்கு குருவினுடைய முக்கியத்துவத்தை உணராமல் இருக்கும்போது அவர் பின்பற்றக்கூடிய தியான யுத்தி தியானத்திற்கு அழைத்து செல்லாது. இதுதான் தடையாக இருக்கக்கூடிய 3 காரணிகளாக இருக்கிறது. இந்த 3 காரணத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆக
நீங்கள் தியானம் செய்யும்போது உங்களுக்கு தியானத்திற்குண்டான தடையாக இந்த காரணங்கள் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிந்திருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த தடையை நீங்கள் கடந்து நீங்கள் தியானம் செய்யும்போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில் தியானம் என்பது நிகழும். அடுத்த வீடியோவில் டைனமிக் தியானத்தை பற்றி உங்களுக்கு நான் பேசுகிறேன். அதற்கு முன்பாக உங்களுக்கு நான் எதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 காரணிகளை பற்றி குறிப்பிட வேண்டியது அவசியம் அப்படின்றனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். அதனால் இந்த காரணங்கள் உங்களுடைய வாழ்வில் தடையாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இந்த தியான யுத்தியை பின்பற்றும் போது தியானம் நிகழும். இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.